லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேரை தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லார்கிட்டேயுமே நிறைய நல்ல ஹேபிட்ஸ் இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாலே நிறைய நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டாலோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பேட் ஹேபிட்டை விடுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டாலோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் நிறைய ஹேபிட் ஃபார்மேஷன் பற்றின புக்ஸ் படிச்சிருக்கேன். அந்த புக்கில் இருந்து நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு என்னோட லைஃப்பில் நிறைய ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷார்ட்டாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததில் நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ரொம்பவே அதிகமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, எப்போல்லாம் எனக்கு புதுசாக ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் என்னோட என்விரான்மெண்ட்டை ஒரு புது இடம் மாதிரி நான் மாற்றிடுவேன். என்னோட பெட்டோட ஓரியன்டேஷனை மாற்றுறதோ, இல்லை என் ரூமில் இருக்கிற பொருட்களை எடுத்து வேறு வேறு இடத்துல வைக்கிறதோ, இல்லை என்னோட ரூமை க்ளீன் பண்ணுறதோ, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணி என்னோட ரூமை ஒரு புது இடம் மாதிரி மாற்றிடுவேன். அப்படி மாற்றினா என்னால் ஹேபிட்டை ரொம்பவே ஈஸியாக வளர்த்துக்க முடியும். இதை கேட்குறதுக்கு கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கும். பட் நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை நீங்கள் யாரோ ஒருத்தவங்க புது இடத்துக்கு போயிருப்பீங்க. அங்கே போன உடனே காலைல உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வராது, சீக்கிரம் எந்திரிப்பீங்க. இல்லை சம்டைம் ரெகுலராக நீங்கள் டாய்லெட் போகிற டைமில் கூட உங்களுக்கு அது வராது. சம்டைம்ஸ் ரொம்ப டிசிப்ளின்டாக நீங்கள் அங்கே நடந்துப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? நம்ம காட்டில் வாழ்ந்த இந்த ஆதிவாசி காலத்தில் காட்டில் ஒரு மனுஷன் வாழ்கிறப்ப அவனோட குகையை சுற்றி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ரொம்ப அன்கான்ஷியஸாக அவன் எல்லா விஷயத்தையும் செய்வான். இப்போ நடந்து போகிறான்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு, தன்னோட வீடை பற்றி யோசிச்சுட்டு, இல்லை அதுக்கு முன்னாடி அவன் வேட்டையாடினதை பற்றி யோசிச்சுக்கிட்டு, இல்லை ஒரு விசில் அடிச்சுக்கிட்டே கூட அவன் நடந்து போயிட்டு வருவான். ஆனால் அவன் அப்படியே இன்னொரு இடத்துக்கு ஒரு புது காட்டில் அவன் இது வரைக்கும் பார்க்காத காட்டில் கொண்டு போய் விட்டா அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே அவனால் அங்கே நடக்க முடியாது. ரொம்ப கான்சியஸாக அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்து பார்த்து நடப்பான். எங்கேயாவது கரடி இருக்குமா, எங்கேயாவது சிங்கம் இருக்குமான்னு பார்த்து பார்த்து யோசிச்சு நடப்பான். எப்போ இப்படி ஒரு புது இடத்துக்கு போகிறோமோ நம்ம அங்கே அன்கான்ஷியஸாக எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். ரொம்ப கான்ஷியஸாக தான் எல்லா வேலையும் நம்ம செய்வோம். ஸோ ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்கு ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது? ஏன்னா எப்போல்லாம் ஒரு ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்னா காலைல இழுத்து போத்திக்கிட்டு தூங்குற ஹேபிட்டை மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒர்க் அவுட் பண்ணுற நேரத்தில் சோம்பேறித்தனமாக யோசிக்கிறத மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஹேபிட்டாக ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹேபிட்டை மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? அன்கான்ஷியஸ் பிரெயினில் இருக்கிற இந்த ஹேபிட் எல்லாத்தையுமே கான்ஷியஸ் பிரெயினுக்கு கொண்டு வரணும். அப்போ நம்மளுடைய இடம் புதுசாக இருந்ததுன்னா நம்ம அன்கான்ஷியஸாக எதையும் செய்ய மாட்டோம், ரொம்ப கான்ஷியஸாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம வளர்த்துக்க நினைக்கிற ஹேபிட்டை ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துல வளர்த்துக்க முடியும். ஸோ பழைய ஹேபிட்டை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணவும் முடியும். ஸோ இதனால நான் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் இதுதான், என்னோட என்விரான்மெண்ட்டை மாற்றுறது. என்விரான்மெண்ட் சம்மந்தமாக இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, என்னோட என்விரான்மெண்ட்டை எந்த ஹேபிட்டை நான் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. ஒருவேளை நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னோட ரூம்லேயே ஒரு இடத்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மாற்றிடுறது. தம்பிள்ஸ் வச்சோ இல்லை யோகா மேட் போட்டோ அந்த இடத்த பார்த்தாலே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடம் அப்படின்னு தெரிகிற மாதிரி வச்சுட்டோம்னா அந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு தோணும். நான் நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னோட பெட் பக்கத்துலேயே படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெட்டை மாற்றினேன்னா அந்த இடத்துல என்னால் படிக்க தோணும், நல்லா படிக்கிற பழக்கத்தையும் வளர்த்துக்க முடியும். ஸோ ரெண்டாவது இதுதான், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை எந்த ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற கற்றுக்கணும். கிட்டத்தட்ட இதுக்கு சிமிலராக இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம எந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஹேபிட் ரிலேட்டடான பொருட்களை நம்ம கண்ணில் எப்போவுமே படுற மாதிரி வைக்கிறது, விசிபிளாக வைக்கிறது. நான் முன்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கி அதை சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஆனால் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்கிறதுனால அதை நான் பார்க்கவே மாட்டேன். அப்படியே அழுகி போனதுக்கப்புறம் எடுத்து தூக்கி போடுவேன். அப்போ தான் அட்டாமிக் ஹேபிட் அப்படின்ற புக் படித்தேன். அதில் தான் சொல்லியிருந்தாங்க, நம்ம எந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட பொருட்களை விசிபிளாக வைக்கணும்னு. அப்போலேருந்து நான் வாங்குற ஃப்ரூட்ஸை என்னோட கபோர்டில் வைப்பேன், என் கண்ணில் படுற மாதிரி வைப்பேன். அப்போலேருந்து அதை சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சிரமம் இருக்கிறது இல்லை. ஸோ எந்த ஹேபிட்டை நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் கண்ணில் படுற மாதிரியே வைங்க. புக் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா புக்ஸ் எப்போவுமே உங்கள் கண்ணில் படுற மாதிரி வைங்க. போகிற இடத்துக்குலாம் புக்ஸ் கொண்டு போங்க. இல்லை எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரியே வைங்க. அடுத்ததும் இதுக்கு சிமிலர் தான். அது என்னென்னா, ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறப்போ அதுக்கு அகெயின்ஸ்டான பொருட்களை உங்கள் கண்ணில் படாத மாதிரி வைங்க.
புக் படிக்கணும்னு நினச்சா ஃபோனை பக்கத்தில் வைக்காதீங்க, ஃபோனை ஹாலில் வச்சுட்டு ரூமில் புக் படிங்க. நைட் சீக்கிரம் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனை பக்கத்தில் வைக்காதீங்க, ஃபோனில் அலாரம் வைக்காதீங்க, ஒரு அலாரம் கிளாக் வாங்குங்க. இந்த மாதிரி நம்மளை ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்கு தடையாக இருக்கிற பொருட்களையும் நம்ம கண்ணில் படாமல் வைக்கணும். நான் முன்னெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அதை குறைக்கணும்னு நினச்சப்போ அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண உடனே என்னால் ஆன்லைனில் அதிகமாக ஆர்டர் பண்ண முடியல. அந்த ஹேபிட்டை என்னால் குறைச்சிக்க முடிஞ்சுது. குறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் ரொம்ப அதிகமாக முன்ன மாதிரி நான் அதில் ஃபுட்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதையும் குறைச்சேன். ஸோ கொஞ்ச நாளுக்காவது அட்லீஸ்ட் நம்மளோட ஹேபிட் ஃபார்ம் ஆகிற வரைக்குமாவது அந்த ஹேபிட்டை தடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்ணில் படாமல் வைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்ததும் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய, ரொம்ப ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஐடியா, அது என்னென்னா ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹேபிட் டையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட் கூட நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட்டை டைப் பண்ணுறதோ இல்லை அது கூட ஸ்டாக் பண்ணுறதோ தான் இந்த டெக்னிக். உதாரணத்துக்கு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனேயே நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில கிளாத்தஸை வச்சுருப்பேன், ஒரு சில ட்ரெஸ்ஸஸை வச்சுருப்பேன். அதை போட்டுட்டு மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், வேறு எதையும் போட்டுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். அப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே எனக்கு என்ன மாதிரியான ஹேபிட் இருக்குது, வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதே ட்ரெஸ்ஸில் கசகசன்னு நல்லா இருக்க முடியாது, அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்த உடனே எப்படி நான் ட்ரெஸ் மாற்றுறேன் அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்குன்னா, அது கூட ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரிலேட்டடான ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னா ஒன்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான கிளாத்தை போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் சரி இதை மாற்றிட்டு ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுடலான்லாம் தோணாது, ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹேபிட் கூட நம்ம வளர்த்துக்க நினைக்கிற ஹேபிட்டை டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு வே ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கு. அடுத்தது இதுலேருந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா முழு ஹேபிட்டை பற்றி எப்போவுமே யோசிக்காதீங்க. ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றணும், இங்கேருந்து கிளம்பி ஜிம் போகணும், அங்கே போய் வார்ம் அப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணணும், திரும்ப வரணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் யூஸ்வலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னா, என்னோட கிளாத்தை மாற்றுவேன், என்னோட ஃபோனில் வந்து ஒரு ஆப் வச்சுருக்கேன் ஒர்க் அவுட்க்கு, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும், அண்ட் ஒர்க் அவுட் ரிலேட்டட் பாட்டு அதாவது மியூசிக்கை என்னோட ஸ்பீக்கரில் போடுவேன். இதுதான் நான் பண்ணுவேன். இது மூணுத்தை பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது என்னால் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா ஆக்டிவிட்டியுமே சின்ன சின்ன ஆக்டிவிட்டியாக நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ எவ்வளவு மினிமம் ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க அப்படின்றத கவனிங்க. சில சமயம் காலைல புக் படிக்கணும், காலைல ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா காலைல எந்திரிச்சு சில பேர் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே திரும்ப தூக்கம் வராது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்குமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போகிறோம். சில பேர் காலைல எழுந்துச்சு காஃபி குடிக்கிற வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டி வரைக்கும் நான் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்னோட ஹேபிட்டை நான் விட்டுட்டு திரும்ப வர மாட்டேன், அதை எப்படியும் பண்ணிடுவேன் அப்படின்னு கவனிங்க. அந்த மினிமம் ஆக்டிவிட்டியில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணாலும் அந்த ஹேபிட்டில் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. தினமும் இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒரு நாள் விட்டால் தப்பே கிடையாது. ஆக்சுவலாக 1-2 நாள் நீங்கள் பிளான் பண்ணி ரெஸ்ட் எடுக்க பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 5 நாளுக்கு பண்ணுங்கள், 6 நாளுக்கு பண்ணுங்கள். வீக்லி 1 or 2 days ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற முடிவு எடுங்க. பிளான் பண்ணி ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிறதும் ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர்ன் அவுட் ஆகி இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஆக்கிடாதீங்க. ஸோ எப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு பிளான் பண்ணி அப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதையும் பழகுங்க. அண்ட் நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய தப்பு என்னன்னா, நிறைய ஹேபிட்டை ஒரே நாளில் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறது. நியூ இயர் வந்துட்டா போகிறோம், காலைல நான் சீக்கிரம் எந்திரிப்பேன், ஜிம் போவேன், புக்ஸ் படிப்பேன், மெடிடேட் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு 100கணக்கான ஹேபிட்டை நான் பண்ண போகிறேன்னு ரெசல்யூஷனாக எடுக்கிறது. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹேபிட்டை கூட உங்களால் வளர்த்துக்கவே முடியாது. ஸோ நிறைய ஹேபிட்டை ஒரே டைமில் வளர்த்துக்கணும்னு நினைக்காதீங்க, அது உங்களால் முடியவே முடியாது. ஸோ ஒரு ஹேபிட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னா சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு மட்டும் யோசிங்க. ஒரு ஹேபிட்டாக வளர்த்துக்கிட்டாலே போகிறோம். எல்லா ஹேபிட்டையும் ஒரே டைமில் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறது தான் நம்மளால் எந்த ஒரு ஹேபிட்டையுமே வளர்த்துக்க முடியாமல் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ 1 habit at a time அப்படின்றதுல ரொம்ப ஒரு தெளிவாக இருங்க. ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எந்த செயல்லாம் நம்மளோட ஹேபிட்டாக மாறும் அப்படின்னா, எதெல்லாம் பண்ணும்போது நம்ம மூளையில் இந்த ஹாப்பினஸ்க்கான ஹார்மோன் சுரக்குதோ அதெல்லாம் தான் ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகும். எந்த விஷயத்தெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறோமோ அதெல்லாம் ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஆனால் எந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுவோம், எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை தான் திரும்ப திரும்ப பண்ணுவோம். ஸோ உங்கள் மூளையில் இந்த ஹாப்பினஸ் ஹார்மோனை சுரக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஹேபிட்டை நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போகிறீங்கன்னா வீக்லி ஒன்ஸோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த ஹேபிட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன சின்ன ட்ரீட்டை கொடுத்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன ட்ரீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பெட்டெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதை பார்த்துருப்போம். ஒரு பெட்டை ட்ரெயின் பண்ணுறப்போ நம்ம சொன்னதை அது செஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரீட் கொடுப்பாங்க. அந்த ட்ரீட்டை கொடுத்தா தான் அந்த ஹேபிட் அதுக்கு ஃபார்மே ஆகும்.
அதே மாதிரி தான் நம்மளும். ஸோ ஒரு ஹேபிட்டை தொடர்ந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு சின்ன ட்ரீட்டை கொடுத்துக்கோங்க. அந்த சின்ன ட்ரீட் ஒரு ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மூவி பார்க்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன சாப்பாடாக இருக்கலாம், கொஞ்சம் நேரம் வெளியே போகிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன ட்ரீட் எதை கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா நம்ம தொடர்ந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கோன்றதை நம்ம பார்க்கும்போது தான். ஸோ ஹேபிட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஹேபிட்டை பண்ணுறீங்களான்றதை ட்ராக் பண்ணுங்கள். உங்களுடைய காலண்டரில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம், இல்லை ஒரு பிளான் போட்டு வச்சு ஒவ்வொரு நாளும் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். விஷுவலாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கீங்கன்றதை கண்ணால் பாருங்கள். அதை தொடர்ந்து டெய்லி மானிட்டர் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை நீங்கள் கவனிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்னாலேயே அந்த ஹேபிட்டை ஈஸியாக டெவலப் பண்ணிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 நாள் ஒரு ஹேபிட்டை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஈஸியாக பிரேக் பண்ண மாட்டீங்க. ஏன்னா 10 நாள் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணணுமா ஒரே ஒரு நாளுக்காக, இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம 10 நாள் பண்ணதை விடணுமா அப்படின்லாம் தோணும். ஸோ ஈஸியாக அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ண மாட்டீங்க. ஸோ தொடர்ந்து ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணுறப்போ அதை ட்ராக் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராக் பண்ணுற மாதிரியே ஒரு நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னா கமிட்மெண்ட் பார்ட்னர். உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒரு நபர்கிட்ட சொல்லி நான் இந்த ஹேபிட்டை தினமும் பண்ணுறேனான்னு நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மூலியமாக உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கிறது. சம்டைம்ஸ் சில பேர்கிட்ட நீங்கள் சொல்லி நான் ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு நான் ஒரு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அவங்கள தினமும் உங்களை புஷ் பண்ண சொல்லுங்கள். நான் இதை சின்ன வயசில் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் தொடர்ந்து டெய்லி ஜிம் போவான். அவனோட பேஷன் அது. ஸோ அவன் ஜிம் போகிறது ரொம்ப நேச்சுரலாக தினமும் போயிட்டே இருப்பான். எனக்கும் ஜிம் போகணும் அப்படின்னு தோணும். எனக்கு அது பிடிக்கும், ஆனால் அது என்னோட பேஷன் கிடையாது, போகணுன்ற ஒரு ஆசை, அவ்வளோதான். ஸோ நான் ஜிம் போகிறதுக்கு என்ன பண்ணுவேன், நீ தினமும் காலைல போகிறப்ப என்னை எழுப்பி கூட்டிகிட்டு போடா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிவிடுவேன். ஒருவேளை அவன் கூட்டிகிட்டு போகிறப்ப நான் காலைல எனக்கு தூக்கமாக வருது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டா கூட அடுத்த நாள் நைட்டு அவன் கூட சண்டை போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து என்னை ஜிம் கூட்டிகிட்டு போனான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் பார்ட்னரை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எந்த ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னு நினச்சாலும் அதை நீங்கள் வளர்த்துக்கிறீங்கன்னு என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கோங்க. அவங்கள தொடர்ந்து உங்களை மானிட்டர் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எப்போல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ உங்களை சொல்லி புஷ் பண்ணி உங்களை அந்த ஹேபிட்டை செய்ய வைக்க சொல்லுங்கள். கமிட்மெண்ட் பார்ட்னர் உங்கள்கிட்ட இல்லைன்னா அடுத்து ஒரு சிம்பிளான வழி இருக்காது. என்னென்னா நீங்களே அடுத்தவங்கள்ட்ட கமிட் பண்ணுறது, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது. நான் இதை தொடர்ந்து செய்ய போகிறேன் அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டோமே, வாக்கு தவறக்கூடாது, சொல்லிட்டோம் செய்யாமல் விட்டால் அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு யோசித்து அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உதாரணத்துக்கு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வெனஸ்டேலேருந்து நான் ஒரு புது வீடியோ போட போகிறேன். ஸோ வீக்லி 2 வீடியோ நான் கட்டாயம் போட தான் போகிறேன். எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இதுக்கப்புறம் வீக்லி 2 வீடியோ நான் போட போகிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் போடுறதுக்கு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா இந்த வீடியோவில் சொல்லிட்டு போடலைன்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்குமேன்னு எனக்கு தோணும். ஸோ அதுக்கப்புறம் 2 வீடியோ கட்டாயம் போடுவேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் யார்கிட்டையாவது ப்ராமிஸ் பண்ணுங்கள், கமிட்மெண்ட் கொடுங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளவு தான் நான் ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற விஷயம். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுதும் கூட. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை இருக்கிற ஒரு சின்ன பேட் ஹேபிட்டை விடுறதுக்கோ ஏதாவது ஒரு டிப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் கூட கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க.